வணக்கம். நீங்கள் அனுப்பிய முழு உரையையும் டெக்ஸ்ட் ஒரு வார்த்தை கூட விடாமல் மிக கவனமாக படித்துவிட்டேன். நீங்கள் ஒரு நிறுவனத்திற்கு கம்பெனி சமர்ப்பிக்க சப்மிட் இந்த தகவல்களை தயார் செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். உங்களுடைய உரை மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் இருக்கிறது. உங்களது இந்த விளக்கத்தை அந்த நிறுவனத்திடம் சமர்ப்பிக்கும் போது அது இன்னும் நேர்த்தியாகவும் ப்ரொஃபஷனல் படிப்பதற்கு வசதியாகவும் இருக்க நான் சில மாற்றங்களை செய்து கீழே கொடுத்துள்ளேன். 5 நிமிட வீடியோவை இயக்கும் ஆட்டோமேட்டிக் டிவி சிஸ்டம், புஷ் பட்டன் மீடியா பிளேயர். சந்தையில் பட்டனை அழுத்தியவுடன் 4 அல்லது 5 நிமிடம் மட்டும் ஓடிவிட்டு தானே ஆஃப் ஆகும் டிவிகள் நேரடியாக கிடைப்பதில்லை. ஆனால் உங்களிடம் இருக்கும் சாதாரண டிவியை நார்மல் டிவி வைத்தே நீங்கள் நினைத்ததை மிக எளிதாக செய்ய முடியும். அதற்கு 2 சிறந்த வழிகள் உள்ளன. வழி 1, ரெடிமேட் பிளேயர் முறை, டிஜிட்டல் சிக்னேஜ் மீடியா பிளேயர். டிஜிட்டல் சிக்னேஜ் மீடியா பிளேயர் எனப்படும் சிறிய பாக்ஸ்கள் விற்கப்படுகின்றன. இதை எந்த ஒரு டிவியின் HDMI போர்ட்டிலும் இணைக்கலாம். இதற்கு கோடிங் எதுவும் தேவையில்லை. செயல்படும் முறை: உங்களது 5 நிமிட வீடியோவை ஒரு பென்டிரைவில் போட்டு இந்த பாக்ஸில் சொருக வேண்டும். இதனுடன் ஒரு புஷ் பட்டன் இணைக்க முடியும். டிவியின் செயல்பாடு: டிவி சாதாரணமாக ஆஃப் ஆகி பிளாக் ஸ்கிரீன் இருக்கும். யாராவது பட்டனை அழுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 5 நிமிட வீடியோ டிவியில் ஓடும். வீடியோ முடிந்ததும் டிவி தானாகவே பழையபடி பிளாக் ஸ்கிரீனுக்கு போய்விடும். மியூசியம்ஸ், அறிவியல் கண்காட்சிகள் மற்றும் பள்ளிகளில் இது போன்ற செட்டப் தான் வைப்பார்கள். வழி 2, நீங்களே செய்யும் முறை, ராஸ்பெரி பை கூட்டல் பைத்தன். ராஸ்பெரி பை கம்ப்யூட்டரை உங்களது சாதாரண டிவியில் HDMI கேபிள் மூலம் இணைத்து இதை மிக குறைந்த செலவில் செய்யலாம். இதற்கு தேவையானவை: 1, HDMI வசதி கொண்ட சாதாரண டிவி. 2, ராஸ்பெரி பை போர்டு, இதுதான் மூளையாக செயல்படும். 3, HDMI கேபிள். 4, புஷ் பட்டன். 5, ஒரு சிறிய பைதான் கோடு செயல்படும் முறை. படி 1, டிவி ஆன் ஆனதும் ஸ்கிரீன் முழுக்க கருப்பாக பிளாக் ஸ்கிரீன் இருக்கும்படி வைக்கும். படி 2, யாராவது பட்டனை அழுத்துகிறார்களா என்று சிஸ்டம் காத்துக்கொண்டே இருக்கும். படி 3, பட்டன் அழுத்தப்பட்டவுடன் நீங்கள் சேமித்து வைத்துள்ள 5 நிமிட வீடியோவை முழுத்திரையில் ஃபுல் ஸ்கிரீன் பிளே பண்ணும். படி 4, வீடியோ முடிந்ததும் ஆட்டோமேட்டிக்காக மீண்டும் ஸ்கிரீனை கருப்பாக்கிவிட்டு அடுத்த பட்டன் அழுத்தத்திற்காக காத்திருக்கும். குறிப்பு: உங்களுக்கு கோடிங் எதுவும் தெரியாது, ரெடிமேடாக வாங்கி மாட்ட வேண்டுமென்றால் வழி 1 சிறந்தது. குறைந்த செலவில் நீங்களே செய்து பழக வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் வழி 2 சிறந்தது. உங்களது கோப்பில் இருந்த அமுக்கியவுடன் ஒயர் போன்ற பேச்சுத்தமிழ் சொற்களை மட்டும் அழுத்தியவுடன் கேபிள் என எழுத்துத்தமிழாக மாற்றியுள்ளேன். இது கம்பெனியில் கொடுப்பதற்கு இன்னும் பொருத்தமாக இருக்கும்.